அதிகாரம் 95 மருந்து குறள் 941 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 குறள் 941 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 விளக்கம் மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம் அதாவது வழி பித்தம் சிலேத்துமம் அதாவது கபம் ஆகிய 3 தாதுக்களும் ஒருவனுக்கு இருக்க வேண்டிய அளவை விட மிகுந்தாலும் அல்லது குறைந்தாலும் அவனுக்கு நோய் உண்டாகும். மகாபாரதம் விகாரோ தாத்து வைஷம்யம் சாம்யம் பிரகிருதிருச்யதே வழிபித்தாஸ்திரயோ தோஷா ஷரீரமாஷ்ரிதாக. விளக்கம் உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகிய 3 தோஷங்கள் அதாவது தாதுக்கள் குடிகொண்டுள்ளன. இவை சமநிலையை இழக்கும்போது அதாவது வைஷம்யம் உடலில் நோய் அல்லது விகாரங்கள் ஏற்படுகின்றன. இவை சமமாக இருப்பதே ஆரோக்கியமான இயற்கையான நிலை பிரகிருதி ஆகும். வள்ளுவர் கூறும் மிகினும் குறையினும் என்ற கருத்தையே தாது வைஷம்யம் என்ற சொல் குறிக்கிறது. மனுஸ்மிருதி யதா வாதாதயோ தோஷாக விஷமாக ஷரீரமாவிஷன் ததா ரோக பிரபாவேன தர்மாச்சாரோ ந சித்தியதி. விளக்கம் எப்போது வாதம் முதலான தோஷங்கள் சமநிலை தவறி உடலில் மாறுபடுகின்றனவோ அப்போது நோய்களின் தாக்கத்தினால் ஒருவனால் தனது தர்ம காரியங்களையும் ஆசாரங்களையும் சரியாக செய்ய முடியாது. எனவே தாதுக்களை சமநிலையில் வைத்திருப்பது ஒரு தார்மீக கடமையாகும் என்பது சனாதன தர்மத்தின் தெளிவான பார்வையாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு இந்த குறள் சனாதன தர்மத்தின் மருத்துவம் மற்றும் ஆன்மீக தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. திரிதோஷ தத்துவம் வள்ளுவர் கூறும் வழிமுதலா எண்ணிய 3 என்பது சனாதன தர்மத்தின் உபவேதமான ஆயுர்வேதத்தின் அடிப்படை தூண்களான வாதம் பித்தம் கபம் ஆகும். வாதம் அதாவது காற்று மற்றும் ஆகாயத்தின் அம்சம். பித்தம் அதாவது நெருப்பு இதனின் அம்சம். கபம் அதாவது நீர் மற்றும் நிலத்தின் அம்சம். மத்தியம மார்க்கம் அதாவது சமநிலை. சனாதன தர்மம் எப்போதுமே சமநிலையையே வலியுறுத்துகிறது. பகவத்கீதையில் 6:16 கிருஷ்ணர் அதிகமாக உண்பவனுக்கும் மிகக் குறைவாக உண்பவனுக்கும் யோகம் சித்திக்காது என்பார். இது உணவுக்கு மட்டுமல்ல உடலின் தாதுக்களுக்கும் பொருந்தும். மிகினும் குறையினும் என்ற வள்ளுவரின் வரிகள் இந்த சமநிலை தத்துவத்தின் வெளிப்பாடாகும். நூலோர் வள்ளுவர் நூலோர் என்று குறிப்பிடுவது ஆயுர்வேத ஆச்சாரியர்களான சரகர் சுஷ்ருதர் மற்றும் வாக்படர் போன்ற முனிவர்களைத்தான். சனாதன தர்மத்தின் மருத்துவ ஞானத்தை வள்ளுவர் அப்படியே ஒரு குறளில் பிழிந்து கொடுத்துள்ளார். உடலே ஆலயம் உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுள்ளே உத்தமன்கான் என்ற திருமூலர் வாக்குப்படி பரமாத்மா தங்கியிருக்கும் இந்த உடலை திரிதோஷங்கள் சீர்கெடாமல் காப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை என்பது சனாதன தர்மத்தின் தெளிவான பார்வையாகும். குறள் 942 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். விளக்கம் ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அற்றது தெளிவாக அறிந்து அதன் பிறகு உண்டால் அவனது உடம்பிற்கு யாக்கைக்கு மருந்து என்று தனியாக ஒன்று வேண்டியதில்லை. மகாபாரதம் பூர்வ முக்தம் யதா ஜீர்ணம் ததா புஞ்சீத புத்திமான் நாரோக்ய ஆர்த்தம் மனுஷ்யாணாம் பேஷஜம் வித்யதே பிருதக். விளக்கம் புத்திசாலியான ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை ஜீர்ணம் அறிந்து அதன் பிறகு உண்ண வேண்டும். அவ்வாறு செய்பவர்களுக்கு ஆரோக்கியத்திற்காக தனியாக ஒரு மருந்து பேஷஜம் என்பது தேவையில்லை. வள்ளுவர் கூறும் மருந்தென வேண்டாவாம் என்ற கருத்தோடு இது நேரடியாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி அஜீர்ணே போஜனம் அந்தகம் ஆரோக்யஹரம் உச்யதே ஜீர்ணேத்து போஜனம் தர்மம் ஷரீரஸ்ய பிரயத்னதஹ. விளக்கம் முன்பு உண்ட உணவு செரிக்காமல் மீண்டும் உண்பது அஜீர்ணே போஜனம் யமனைப் போன்றது. அது ஆரோக்கியத்தை அழிக்கும். ஆனால் உணவு செரித்தபின் உண்பது உடலைக் காக்கும் ஒரு தர்மமாகும். இதுவே உடலுக்கு செய்யப்படும் மிகச்சிறந்த பராமரிப்பு என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு இந்த குறள் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஜாடராக்னி செரிமான தீ பகவத்கீதையில் 15:14 கிருஷ்ணர் தான் செரிமான தீயாக இருந்து 4 வகையான உணவுகளை செரிக்க வைப்பதாக கூறுகிறார். அந்த தீயானது முன்பு உண்ட உணவை முழுமையாக செரித்த பின்பே அடுத்த உணவை இட வேண்டும்.
இது அந்த இறை தத்துவத்தை மதிக்கும் செயலாகும். மிதாஹாரம், மிதமான உணவு. சனாதன தர்மம் மிதாஹாரத்தை வலியுறுத்துகிறது. பசி எடுத்து உண்பது என்பது உடலின் தேவையை அறிவதாகும். போற்றி உணின் என்ற வள்ளுவரின் சொல்லாடல் உணவை ஏனோதானே என்று உண்ணாமல் உடலின் நிலையை கவனித்து உண்ண வேண்டும் என்ற கவனத்தை, மைண்ட்ஃபுல்னெஸ்ஸை வலியுறுத்துகிறது. ஆயுர்வேத விதி. ஆயுர்வேதத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்று அஜீர்ணே போஜனம் விஷம், செரிக்காத போது உண்ணும் உணவு விஷம். வள்ளுவர் மருந்தே தேவையில்லை என்று கூறுவதற்குக் காரணம் செரிமானம் சரியாக இருந்தால் உடலில் நச்சுக்கள் தங்காது என்பதே. உடலே ஆலயம் என்று கருதும் சனாதன தர்மம் அக்கோயிலை தூய்மையாக வைத்திருக்க சரியான நேரத்தில் உண்பதை ஒரு தவமாகவே கருதுகிறது. குறள் 943. அற்றால் அறவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. விளக்கம். முன்பு உண்ட உணவு செரித்துவிட்டதை அறிந்தால் ஒருவன் தன் உடலின் நிலையை ஆராய்ந்து, பசி, வயது, காலம் போன்றவற்றை அறிந்து அளவோடு உண்ண வேண்டும். அதுவே இந்த உடலை பெற்றவன் அதனை நீண்ட காலம் நிலை பெறச் செய்யும் வழியாகும். மகாபாரதம். ஜீர்ணே புஞ்சீத மிதவத் காலே ஹிதமமிதவித் ஏவம் ஆயுஹு நரிஷ்யதி ஷரீரம் ச பலன்விதம். விளக்கம். உணவு செரித்த பிறகு ஜீர்ணே, தகுந்த காலத்தில், உடலுக்கு நன்மையானவற்றை ஹிதம், அளவோடு, மிதவத், உண்பவன் நீண்ட ஆயுளை பெறுகிறான். அவனது உடல் பலமுள்ளதாக திகழ்கிறது. வள்ளுவர் கூறும் நெடிதுய்க்கும் ஆறு என்ற நீண்ட காலம் வாழும் வழி இதனுடன் அப்படியே ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. அநாரோக்யம் அநாயுஷ்யம் அஸ்வர்க்யம் சாதி போஜனம் புண்ணியக்ஷயகரம் தஸ்மாத் ஜீர்ணே மிதமதன்னரம். விளக்கம். அதிகமாக உண்பது ஆரோக்கியத்தை கெடுக்கும், ஆயுளை குறைக்கும், புண்ணியத்தையும் அழிக்கும். எனவே முன்பு உண்ட உணவு செரித்த பின் ஜீர்ணே, அளவோடு உண்பவனே நற்பயன்களை அடைவான். இது வள்ளுவர் கூறும் அறவறிந்து உண்க என்ற கருத்துக்கு வலு சேர்க்கிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் நெறிகளுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அறவறிந்து உண்ணுதல். யுக்த ஆகார. பகவத்கீதையில் 6:17 கிருஷ்ணர் யுக்தாஹார விஹாரஸ்ய என்று கூறுகிறார். அதாவது சரியான உணவு மற்றும் சரியான செயல்பாடுகளைக் கொண்டவனுக்கே யோகம் சித்திக்கும். அறவறிந்து என்பது உணவின் சுவைக்காக உண்ணாமல் உடலின் தேவை மற்றும் தர்மத்திற்காக உண்ணும் யுக்த ஆகார நிலையை குறிக்கிறது. ஆயுள் காத்தல். தீர்க்காயுள். சனாதன தர்மம் ஷதமானம் பவதி ஷதாயுஹு புருஷக என மனிதன் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறது. இந்த தீர்க்காயுளை அடைய மிதாஹாரம், அளவான உணவு மிக முக்கியமானது. உடம்பை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும் என்ற தத்துவத்தின்படி உடலை நெடிதுய்க்க, நீண்ட காலம் காக்க சரியான உணவு முறை அவசியம். காலம் மற்றும் அளவு. தேச கால விபாகம். சனாதன தர்மத்தின் ஆயுர்வேத விதிகள் ஒருவன் தானிருக்கும் இடம், தேசம், தற்போதைய பருவ காலம், காலம் மற்றும் தனது செரிமானத் திறன், அக்னிபலம் ஆகியவற்றை ஆராய்ந்து உண்ண வேண்டும் என்கிறது. இதையே வள்ளுவர் அறவறிந்து என்ற ஒற்றை சொல்லில் அடக்கியுள்ளார். உடம்பு பெற்றான். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற அடிப்படையில் கிடைத்தற்கரிய இந்த உடலை சரியான உணவு முறையினால் பேணிக் காப்பது ஒவ்வொரு மனிதனின் தர்மீக கடமையாகும். குறள் குறளெழுத்து 44. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. விளக்கம். முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து அதனை உறுதியாக கடைப்பிடித்து உடலுக்கு மாறுபாடு செய்யாத, அதாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும். மகாபாரதம். சுஜீர்ணம் அன்னம் பிரசம்சந்தி ததா பக்ஷிணம் அக்ருதம் யச்ச ஹிதம் மிதம் சைவ
தத் புஞ்சீத சதா நரக. விளக்கம்: நன்றாக செரித்த உணவையே மேலானது என்று சான்றோர் போற்றுவர். ஒருவன் தன் உடலுக்கு இதமான ஹிதம், உடலோடு மாறுபடாத உணவை எப்போதும் அளவோடு உண்ண வேண்டும். வள்ளுவர் கூறும் அற்றது அறிந்து மாறல்ல துய்க்க என்ற கருத்துக்கள் இதனுடன் பொருந்துகின்றன. மனுஸ்மிருதி: க்ஷுதாபி பூதः சம்யக் ச விபாகம் மனசா கரம் அவிருத்தம் ததான்னம் ச புஞ்சீத பிரயதோ நரக. விளக்கம்: ஒருவன் பசியால் தூண்டப்பட்டு, அதாவது துவர பசித்து, தன் மனதால் ஆராய்ந்து உடலுக்கு விரோதமில்லாத அவிருத்தம் என்ற உணவை உண்ட வேண்டும். இதுவே உடலின் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் வழியாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. துவர பசி, தீப்தாக்னி. ஆயுர்வேதத்தில் அக்னி, செரிமானத்தீ 4 நிலைகளில் இருக்கும். அதில் தீப்தாக்னி என்பது நல்ல பசியை குறிக்கும். பசியின்றி உண்பது நஞ்சமாகும். துவர பசித்து என்ற வள்ளுவரில் கூற்று உடலின் ஜாடராக்னி நன்றாக தூண்டப்பட்ட பிறகு உண்ண வேண்டும் என்ற ஆயுர்வேத விதியை உறுதிப்படுத்துகிறது. மாறல்ல துய்க்க, சாத்மியம். சனாதன தர்மத்தில் ஒரு உணவானது ஒருவருக்கு சாத்மியம், அதாவது பழக்கமானது, ஒத்துக்கொள்வது, அல்லது அசாத்மியம், மாறுபாடானது என்று பிரிக்கப்படுகிறது. ஒருவருக்கு பால் நன்மையாக இருக்கலாம், மற்றவருக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். மாறல்ல என்பது ஒருவன் தன் உடலுக்கு எது ஒத்துக்கொள்ளும் என்பதை அறிந்து உண்ணும் தர்மத்தை குறிக்கிறது. கடைபிடித்து, நித்திய அனுஷ்டானம். கடைபிடித்து என்பது ஒரு நாள் மட்டும் செய்வதல்ல, அது ஒரு விரதமாக, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக சனாதன தர்மத்தில் வலியுறுத்தப்படுகிறது. ஹிதபுக, மிதபுக, அக்யபுக சனாதன தர்மத்தின் ஒரு பொன்மொழி. இதமானதை உண்பவன், அளவாக உண்பவன், மெதுவாக உண்பவன் நீண்ட காலம் வாழ்வான் என்பதாகும். வள்ளுவர் இக்குறளில் மாறல்ல என்ற இதமான மற்றும் துவர பசித்து என்ற தேவையான போது உண்பதை வலியுறுத்துவதன் மூலம் இந்த ஞானத்தையே பகிர்கிறார். குறள் 945. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. விளக்கம்: ஒருவன் தன் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை நீக்கி மாறுபாடு இல்லாத, அதாவது உடலுக்கு பொருந்தக்கூடிய உணவைக் கூட அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் மறுத்து அளவோடு உண்டால் அவனது உயிருக்கு நோயினால் வரும் துன்பம் இல்லை. மகாபாரதம்: நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்தம் மனஷ்ணதः அவிருத்தான்ன போஜீயः ச சுகீ நார்திமன் நரக. விளக்கம்: அதிகமாக உண்பவனுக்கும் யோகமில்லை, சுத்தமாக உண்ணாதவனுக்கும் யோகமில்லை. எவன் ஒருவன் உடலுக்கு விரோதமில்லாத உணவை, அவிருத்தான்ன போஜி, உண்கிறானோ அவன் நோயற்றவனாகவும் நார்திமன் நரக, சுகமானவனாகவும் இருப்பான். வள்ளுவர் கூறும் மாறுபாடு இல்லாத உண்டி, அவிருத்த, மற்றும் மருத்துண்ணின், அதிகமாக உண்ணாதிருத்தல் ஆகிய கருத்துக்கள் இதோடு ஒத்துப்போகின்றன. மனுஸ்மிருதி: அநாரோக்யம் அநாயுஷ்யம் அஸ்வர்க்யம் ச அதிபோஜனம் தஸ்மாத் அத்யஷ்னம் த்யஜேத் அவிருத்தம் உபாஸ்ரிதः. விளக்கம்: அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், ஆயுளை குறைக்கும். எனவே ஒருவன் தன் உடலுக்கு மாறுபாடு இல்லாத உணவை, அவிருத்தம், மட்டும் ஏற்றுக்கொண்டு மிதமிஞ்சி உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் நெறிகளுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அவிருத்த ஆகாரம், மாறுபாடு இல்லாத உண்டி. ஆயுர்வேதத்தில் விருத்த ஆகாரம் என்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், ஒன்றுக்கொன்று பொருந்தாத உணவுகளை குறிக்கும். உதாரணமாக பாலும் மீனும் சேர்த்து உண்பது விருத்தம், அதாவது மாறுபாடு உடையது. இவற்றை தவிர்த்து அவிருத்த உணவை உண்பதே சிறந்தது என்பதை வள்ளுவர் மாறுபாடு இல்லாத உண்டி என்கிறார். மிதாகாரம், மறுத்துண்ணுதல். சனாதன தர்மத்தின் ஒரு பொன்மொழி. உணவு எவ்வளவு சுவையாக இருந்தாலும் வயிறு முழுமையாக நிறைவதற்கு முன்பே நிறுத்திவிட வேண்டும். இதையே வள்ளுவர் மருத்துண்ணின் என்கிறார்.
சுவைக்காக தூண்டப்படும் மனதை அடக்கி உடலின் தேவைக்கு மேல் உணவை மறுப்பது ஒரு ஆன்மீக ஒழுக்கமாகும். ஊறுபாடு இல்லை. ஆரோக்கியம். சனாதன தர்மத்தில் ஷரீர மாத்யம் கலு தர்ம சாதனம் என்று கூறப்படுகிறது. உயிருக்கு ஊறுபாடு வராமல் காப்பது ஒருவன் தன் ஆன்மீக பயணத்தை தொடர அவசியமானது. நிதானம். மறுத்துண்ணுதல் என்பது நாவின் சுவையை வெல்வதை குறிக்கும். இது பகவத்கீதையில் கூறப்படும் இந்திரிய நிக்கிரகம் என்ற தத்துவத்தின் ஒரு பகுதியாகும். குறள் 946. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம்போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய். விளக்கம். குறைவாக உண்பதன் நன்மையை அறிந்து இழிவறிந்து அளவோடு உண்பவனிடம் இன்பம் நிலைத்திருப்பது போல அளவு கடந்து உண்ணும் பேராசைக்காரனிடம் கழிபேர் இறையான் நோய் நிலைத்து நிற்கும். மகாபாரதம். அதிபோஜனம் அநாயுஷ்யம் அபுண்யம் லோக வித்ருதம் தஸ்மாத் அத்யசனம் த்யஜேத் சுகார்த்தி யதபக்ஷகः. விளக்கம். அதிகமாக உண்ணுதல் அதிபோஜனம் ஆயுளைக் குறைக்கும், புண்ணியத்தை அழிக்கும், உலகத்தாரால் பழிக்கப்படும். எனவே இன்பத்தை சுகம் விரும்புபவன் குறைவாக உண்பதை வழக்கமாகக் கொண்டு அளவு கடந்து உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். வள்ளுவர் கூறும் இன்பம் போல் நிற்கும் மற்றும் நோய் நிலைக்கும் என்ற கருத்துக்களுடன் இது ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. ஆரோக்கியம் பலமாயுஷ்யம் சுகம் சைவ அநாவிலம் மிதாபோஜனதः சர்வம் அத்யாஷாத் ரோகசஞ்சயः. விளக்கம். மிதமான உணவினால் ஆரோக்கியம், பலம், நீண்ட ஆயுள் மற்றும் தூய்மையான இன்பம் ஆகியவை உண்டாகின்றன. ஆனால் பேராசையினால் மிகையாக உண்ணுபவனிடம் நோய்களின் குவியல் ரோக சஞ்சயக வந்து சேரும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மிதாஹாரம். அளவான உணவு. சனாதன தர்மத்தின் யோக சாஸ்திரங்களில் மிதாஹாரம் என்பது ஒரு முக்கிய அங்கமாகும். வயிற்று முழுவதையும் உணவால் நிரப்பாமல் ஒரு பகுதியை நீர் மற்றும் காற்றுக்காக விடுவது ஆரோக்கியத்தின் இரகசியம். இழிவறிந்து உண்பான் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது இந்த மிதாஹாரியையே ஆகும். இன்பமும் நோயும் துவந்த்வம். சனாதன தர்மத்தில் இன்பமும் துன்பமும் நோய் எதிரெதிர் துருவங்களாக கருதப்படுகின்றன. ஒருவன் தன் நாவை அடக்கும்போது புலனடக்கம் என்ற இன்பம் அவனுக்கு கிடைக்கிறது. நாவின் சுவைக்கு அடிமையாகி கழிபேர் இறை கொள்ளும்போது அந்த தற்காலிக சுவை நிரந்தர நோயாக மாறுகிறது. அத்யசனம் அல்லது அதிபோஜனம் என்பது அதர்மமாக சாஸ்திரங்களில் கருதப்படுகிறது. உணவு என்பது உடலை வளர்ப்பதற்கான ஒரு மருந்து, ஔஷதம். மருந்தையே உணவாக உட்கொண்டால் அது விஷமாகும் என்பதே கழிபேர் இறையான்கண் நோய் என்ற வரியின் தார்மீக பொருள். புலனடக்கம், இந்திரிய நிக்கிரகம். குறைவாக உண்பதற்கு மன உறுதி தேவை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் வலியுறுத்தும் புலனடக்கத்தை பின்பற்றுபவனுக்கு இன்பம் இயல்பாகவே வந்து சேரும் என்பதை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. குறள் 947. தீயளவன்றித் தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றிப் படும். விளக்கம். தன் வயிற்றிலுள்ள செரிமானத் தீயின் ஜாடராக்னியின் அளவை ஆராய்ந்து அறியாமல் ஒருவன் மிக அதிகமாக உண்டால் அவனது உடலில் நோய்கள் அளவில்லாமல் பெருகும். மகாபாரதம். யதா ஜாடராக்னி பலம் ந ஜானாதி மூடதீஹி அத்யஷ்னேன தஸ்ய அனர்த்தாக பவந்திஹி அநேகஷः. விளக்கம். மூட புத்தியுடையவன் தன் வயிற்றிலுள்ள செரிமானத் தீயின் பலத்தை அறியாமல் அதிகமாக உண்ணும்போது அவனுக்கு பலதரப்பட்ட அனர்த்தங்களும் அல்லது நோய்களும் வந்து சேர்கின்றன. வள்ளுவர் கூறும் தீயளவன்றித் தெரியான் என்ற கருத்தை இது அப்படியே பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. அக்னி மந்தியகரம் அத்யஷ்னன் ரோகாணாம் ஆஸ்ரயः பவேத் தஸ்மாத் அக்னிபலம் ஞாத்வா புஞ்சீட பிரயதோ நரஹ. விளக்கம். செரிமானத் தீயை குறைக்கக்கூடிய வகையில் அக்னி மந்தியகரம் அளவு கடந்து உண்பவன் நோய்களின் இருப்பிடமாக மாறுகிறான். எனவே ஒருவன் தன் அக்னியின் பலத்தை அறிந்து
அக்னிபலம் ஞாத்வா கவனத்துடன் உண்ண வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்தக் குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஜாடராக்னி, செரிமான தீ. சனாதன தர்மத்தில் உணவு செரிப்பதற்கு காரணமான ஆற்றல் அக்னி என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையில் 15:14 கிருஷ்ணர் அகம் வைஷ்வானரோ பூத்லா என்கிறார். அத்தெய்வீக தீயின் அளவை மீறி உணவிடுவது அந்த தீயையே அணைப்பதற்கு சமம். அக்னிமாந்தம். ஆயுர்வேதத்தில் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை அக்னிமாந்தம் என்று கூறப்படுகிறது. தீயளவன்றி உண்பதால் அக்னி கெடுகிறது, அக்னி கெடுவதால் நோயளவின்றி பெருகுகிறது என்பது ஆயுர்வேதத்தின் ஆணிவேர் தத்துவம். விஷூசிகா, அஜீர்ண நோய்கள். அளவுக்கு மீறி உண்பதால் உடலில் ஆமம், நச்சு உண்டாகிறது. இந்த நச்சு இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் நோய்களை பரப்பும். இதையே வள்ளுவர் நோயளவின்றி படும் என்று எச்சரிக்கிறார். மிதாஹார தர்மம். சனாதன தர்மம் உணவை ஒரு ஆகுதி யாக, அதாவது வேள்வி தீயிலிடப்படும் பொருள் என்று கருதுகிறது. வேள்வி தீக்கு ஏற்பவே ஆகுதி இருக்க வேண்டும். தீயை உள்ள ஆகுதி அதிகமானால் வேள்வி எப்படி பாழாகுமோ அதுபோல உடல் நலமும் பாழாகும். குறள் 948. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். விளக்கம்: ஒருவனுக்கு வந்துள்ள நோய் இன்னதென்று ஆராய்ந்து, அந்நோய் வருவதற்கு காரணமான அடிப்படை மூலத்தை, அதாவது காரணத்தை ஆராய்ந்து, அதை போக்கும் வழிமுறையையும் ஆராய்ந்து, பிழை ஏற்படாதவாறு மருத்துவத்தை செய்ய வேண்டும். 2. ஆயுர்வேதம். நிதான ஸ்தானம். நிதானம் பூர்வரூபாணி, ரூபாண்ய உபஷயஸ்ததா, சம்பிராப்திஷ்சேதி, விஞ்ஞானம், ரோகாணாம் பஞ்சதா ஸ்மிருதம். விளக்கம்: நோயை கண்டறிய 5 வழிகள் உள்ளன. 1. நிதானம், அதாவது காரணம் அல்லது நோய் முதல். 2. பூர்வரூபம், அதாவது முன்னறிகுறிகள். 3. ரூபம், அதாவது அறிகுறிகள் அல்லது நோய் நாடி. 4. உபஷயம், அதாவது சிகிச்சை முறை அல்லது வாய் நாடி. 5. சம்பிராப்தி, அதாவது நோய் உடலில் பரவிய விதம். வள்ளுவர் நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று கூறுவது இந்த ஆயுர்வேத பஞ்ச நிதான முறையையே குறிக்கிறது. மனுஸ்மிருதி. தத்துவம் ஞாத்வா விதானம் ச காரணம் ச வினிஷ்சிதம் ததஹ கர்மாணி குர்வீத தர்ம சாதன ஹேதவே. விளக்கம்: எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மையை அறிந்து, அதன் காரணத்தை உறுதி செய்து, அதன் பிறகு செயலை தொடங்க வேண்டும். மருத்துவத்திலும் இதுவே தர்மமாகும். பிழை நேராமல் செயல்படுவதே வாய்ப்புச் செயலாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. காரண காரிய தத்துவம். சனாதன தர்மம் காரணமின்றி காரியமில்லை என்கிறது. ஒரு நோய் உடலில் தெரிகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு அடிப்படை நிதானம், அதாவது காரணம் இருக்கும். வேரை வெட்டாமல் கிளைகளை வெட்டுவது பலன் தராது என்பதால் நோய் முதல் நாடி என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். பஞ்ச நிதானம். ஆயுர்வேதத்தில் ஒரு மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் மருந்து தருவதில்லை. நோயின் தன்மை, அதாவது நோய் நாடி, அதன் மூலம், அதாவது நோய் முதல், அதை தணிக்கும் முறை, அதாவது வாய் நாடி ஆகியவற்றை முறையாக ஆராய வேண்டும். இதுவே நிதான பஞ்சகம் என்ற மருத்துவ ஒழுக்கமாகும். சிகிச்சை தர்மம். வாய்ப்பச் செயல் என்பது யுக்தியை குறிக்கும். நோயாளியின் வயது, பலம், காலம் ஆகியவற்றை மனதிற்கொண்டு மருத்துவத்தை செய்வதே யுக்தி வைத்திய வித்யாயாகும். அஷ்டாங்க யோகம். ஆன்மீகத்திலும் கூட ஒருவன் தன் துயரங்களுக்கு காரணம் அவித்யா, அதாவது அறியாமை என்பதை உணர்ந்து அதை நீக்கும் வாய் அறிந்து செயல்பட வேண்டும் என்பது சனாதன தர்மத்தின் சாரமாகும். வள்ளுவர் மருத்துவத்தின் வழியாக இந்த வாழ்வியல் ரகசியத்தை கற்பிக்கிறார். குறள் 949. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். விளக்கம்: மருத்துவ நூல்களைக் கற்ற மருத்துவர் நோயாளியின் நிலை, வயது, பலம், நோயின் தன்மை, அதன் வீரியம், மருத்துவத்தை செய்வதற்குரிய காலம் ஆகியவற்றை சீர்தூக்கி ஆராய்ந்து சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். மகாபாரதம். ஆதுரஸ்ய பலம் காலம் ரோகஸ்ய ச விசேஷணம் சமீக்ஷ்ய வித்வான் குர்வீத பேஷஜம் ந விபர்யயः. விளக்கம்: நோயாளியின் பலத்தையும் ஆதுரஸ்ய பலம், காலத்தையும் காலம், நோயின் தனித்தன்மையான தன்மையையும் ரோகஸ்ய விசேஷணம்
நன்கு ஆராய்ந்த பிறகே அறிஞன் மருந்து வழங்க வேண்டும். தவறான முறையில் செய்யக்கூடாது. வள்ளுவர் கூறும் உற்றான் அளவு, பிணி அளவு, காலம் ஆகிய மூன்றையும் இது அப்படியே பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி தேச காலோச்ச விஜ்ஞாய சக்திம் ஆத்மனி ஆதுரே ததः கர்மாணி சித்தியந்தி ந அந்யதா ஜாயதே பலம். விளக்கம்: இடம், காலம், நோயாளியின் சக்தி, சக்திம் ஆதுரே ஆகியவற்றை அறிந்து செயல்படும்போதுதான் செயல்கள் சித்தியடையும், இல்லையெனில் பலன் கிடைக்காது. இது மருத்துவ தர்மத்திற்கும் பொருந்தும். ஷனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்தக் குறள் ஷனாதன தர்மத்தின் வாழ்வியல் மற்றும் மருத்துவ தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தேச கால பாத்திர விதி. ஷனாதன தர்மத்தில் எந்த ஒரு செயலுக்கும் 3 காரணிகள் மிக முக்கியம். பாத்திரம், உற்றான் அளவு, யாருக்கு செய்யப்படுகிறது, நோயாளியின் வயது, உடல் வகை, பொருள் அல்லது செயல், பிணி அளவு, எத்தகைய பாதிப்பு, காலம், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இந்த 3ம் சரியாக அமையும்போதுதான் ஒரு செயல் தர்மமாகிறது. ஆயுர்வேத சிகிச்சை முறை யுக்தி. ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்து எல்லாருக்கும் சமமான பலனை தராது. ஒருவருக்கு அமிர்தமாக இருப்பது மற்றவருக்கு நஞ்சாகலாம். எனவே நோயாளியின் செரிமானத் திறன் அல்லது அக்னிபலம் மற்றும் உடல் வாகு அல்லது பிரகிருதி ஆகியவற்றை ஆராய்ந்து சிகிச்சை அளிப்பதையே வள்ளுவர் கற்றான் கருதிச் செயல் என்கிறார். பரிசோதனை பரீக்ஷா. ஆயுர்வேதத்தில் ரோகி பரீக்ஷா மற்றும் ரோக பரீக்ஷா என 2 நிலைகள் உள்ளன. வள்ளுவர் உற்றான் அளவு என்பதில் நோயாளியையும், பிணி அளவு என்பதில் நோயையும் சோதிக்கச் சொல்கிறார். நிமித்தம் காலம். மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் காலமும் முக்கியமானது. காலம். பகலில் கொடுக்கும் மருந்து இரவில் வேலை செய்யாமல் போகலாம். ஷனாதன தர்மம் காலத்தின் முக்கியத்துவத்தை காலாய நமக என்று போற்றுகிறது. குறள் 950. உற்றவன் தீர்ப்பான் மருந்துழைச் செல்வானென்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. விளக்கம்: நோயாளி, உற்றவன், மருத்துவர், தீர்ப்பான், மருந்து, நோயாளிக்கு அருகிருந்து பணிவிடை செய்பவர், உழைச்செல்வான் ஆகிய 4 வகையாலும் 4 பாகங்களைக் கொண்டதே மருத்துவமாகும். மகாபாரதம். ஆதுரோ பிஷக் திரவ்யமுபஸ்தாதா ததைவச்ச ஏதே சதுஷ்பாதாக ரோகசாந்தயே சமுதாஹிருதாக. விளக்கம்: நோயாளி, ஆதுரோ, மருத்துவர், பிஷக், மருந்து, திரவியம் மற்றும் உதவி செய்பவர், உபஸ்தாதா ஆகிய இந்த 4ம் நோயை தணிப்பதற்கான 4 கால்கள், சதுஷ்பாதாக என்று கூறப்படுகின்றன. வள்ளுவர் கூறும் நாற்கூற்று என்ற அதே தத்துவத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி அல்லது ஆயுர்வேதம். சரக சம்ஹிதை. பிஷக் திரவ்யான்யுபஸ்தாதா ரோகி பாதசதுஷ்டயம் குணவத் காரணஜ்ஞேயம் விகார வியுபசாந்தயே. விளக்கம்: நோயை தீர்ப்பதற்கு மருத்துவர், மருந்து, பணிவிடை செய்பவர், நோயாளி ஆகிய 4வரின் தகுதிகளும் குணவத் மிக அவசியம். இந்த 4 காரணிகளும் சரியாக அமைந்தால் மட்டுமே ஒரு நோய் முழுமையாக குணமடையும். விகார வியுபசாந்தையே. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் ஆயுர்வேத மருத்துவ தர்மங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சிகிச்சை சதுஷ்பாதம் 4 pillars. சனாதன தர்மத்தின் ஆயுர்வேதம் சிகிச்சையை ஒரு நாற்காலிக்கு ஒப்பிடுகிறது. 4 கால்களில் ஒன்று உடைந்தாலும் நாற்காலி நிற்காது. அதுபோல பிஷக் மருத்துவர், அறிவும் கருணையும் கொண்டவர். திரவ்யம் மருந்து, தூய்மையான மற்றும் வீரியமான மருந்து. உபஸ்தாதா உதவி செய்பவர், அன்புடன் கவனித்துக் கொள்பவர். ரோகி நோயாளி, மருத்துவர் சொல்வதைக் கேட்டு நடக்கும் நோயாளி. கூட்டு பொறுப்பு. ஒரு நோய் குணமாவது என்பது மருத்துவரின் திறமையில் மட்டுமில்லை, மருந்தின் தரம், உதவியாளரின் அர்ப்பணிப்பு மற்றும் நோயாளியின் ஒத்துழைப்பு, கட்டுப்பாடு ஆகிய 4ம் இணைய வேண்டும் என்பது சனாதன தர்மத்தின் தெளிவான பார்வை. பணிவிடையின் தர்மம் உபஸ்தாதா. வள்ளுவர் உழைச்செல்வான் என்று குறிப்பிடுபவர் சனாதன தர்மத்தில் உபஸ்தாதா எனப்படுவார். நோயாளியை கவனிப்பது என்பது ஒரு புண்ணிய செயலாகவும் தர்மமாகவும் கருதப்படுகிறது. நோயாளிக்கும் தர்மம் உண்டு. ஆயுர்வேதத்தில் நோயாளி என்பவன் வெறுமனே மருந்து உண்பவன் அல்ல, அவன் ஆத்மவானாக இருக்க வேண்டும்.
அதாவது தன் நோயை பற்றிய உண்மையை மறைக்காமலும் மருத்துவரின் அறிவுரையை பின்பற்றும் உறுதி கொண்டவனாகவும் இருக்க வேண்டும்.